வித்யா, ம் ஐயா வந்துருவாருமா, நீ உள்ள போய் உட்காரு. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். மாமா எப்படி இருக்காங்க தாத்தா? சந்திரமோகன் ஐயாவுக்கு அடிப்பட்ட விஷயம் வித்யாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கியா? நீயும் என்கிட்ட மறைச்சிட்டல்ல? மறைக்கணும்னு இல்ல தாத்தா, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. இப்ப எப்படி இருக்காங்க? பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். படைச்ச தெய்வத்தையும் படிச்ச டாக்டரையும் நம்புறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. டாக்டர் என்ன சொன்னாங்க? எதையும் உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க தா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உழைச்சு வந்துருவான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது தாத்தா. கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. என்னத்தா? புருஷனை பத்தி எதுவும் கேட்க மாட்டியா? உன் தவிப்பு எனக்கு தெரியும் தா. கல்யாணம் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது, அடுத்த நாளே சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான்னு வருத்தமா இருக்கியா? அப்படிலாம் இல்ல தாத்தா. அவன் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அப்பா மேல இருக்கிற பாசத்துல அவசரத்துல ஓடிட்டான் தா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத தா. எப்போ வருவாங்க? அது இல்ல தாத்தா, அவங்க வருவாங்களா இல்ல நேரா அவரோட வீட்டுக்கே போயிருவாரான்னு கேக்குறேன். இன்னும் அவர் எனக்கு தாலி கட்டின விஷயம் ரகசியமா தானே இருக்கு. அவர் குடும்பத்துல யார்கிட்டயும் சொல்லல. அது வரைக்கும் நான் யாரோ தானே. என் மாமாவை கூட பொறுமையா போய் பார்க்க முடியாதுல்ல. அதுக்காக தான் கேட்டேன். நீங்க எங்க கல்யாண விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது தாத்தா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நீ அப்படியெல்லாம் யோசிக்காதத்தா. அவ எங்கேயும் போக மாட்டான். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே உன்னை வந்து பாக்குறதா சொல்லியிருக்காமா. இப்படி ஒரு சூழ்நிலையில உங்க கல்யாணத்தை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்றது சரியா இருக்காதுல்ல? ஆமா தாத்தா, அத நான் யோசிக்கல. இப்போ எப்படி சொல்ல முடியும்? இங்க பாருத்தா, சந்திரமோகனுக்கு குணமானதுக்கு அப்புறம் அவன் உன்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் தா. அத்தா, நானும் உன் கூட வருவேன். அந்த வீட்டுல உன்னை வாழ வச்சுட்டு தான் நான் திரும்புவேன். நீ நம்பிக்கையா இருத்தா. உன்னை அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்க தாத்தா, வள்ளி கூப்பிட்டிருந்தா நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க. சரிதா. நான் அவங்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த விஷயத்த எப்படித்தான் உங்ககிட்ட சொல்ல போறேன்? ஐயா, என்னையா யோசிக்கிறீங்க? நீ போய் என் மகனை அடிச்சு போட்டது யாருன்னு விசாரிச்சுட்டு வா. எனக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சு ஆகணும். சரிங்கய்யா. ஐயா,
காலையிலேருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலங்கய்யா. மாத்திரை போடணும், இப்பயா சாப்பிடுங்கய்யா. என் பையன் உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுவேன்? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ போ. சரிங்கய்யா. ஐயா, ஆ, ஆ. கணேசா, விசாரிச்சிட்டியா? யாரு என் பையனை அடிச்சது? அவன் எங்க இருக்கான்? அவன் பேர் என்ன? எந்த ஊர்க்காரையா? சொல்லியா? ஐயா, அவன் யாரு என்னன்னு எந்த தகவலும் தெரியலையா. ஏதோ திருடன்னு சொல்றாங்க. வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றானா. அவன் பேரு கூட தெரியலையா. பணத்துக்காக என் புள்ள உசுர எடுக்க பார்த்திருக்கானே, பாவி பையன். அவன் நல்லா இருப்பானா? அவன் குடும்பம் விளங்குமா? என் பிள்ளைக்காக நான் துடிச்சு நிக்கிற மாதிரி அவன் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி அவன் துடிச்சு நிக்க மாட்டானா? கணேசா, இப்ப அவன் எங்கேயா இருக்கான்? மதுரை சப்ஜெக்ட் இல்லையா. நான் அவனை உடனே பார்க்கணும். ஐயா, இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன? சின்னையா நம்ம ஊருக்கு வந்தாரியா. என் மக இந்த ஊருக்கு வந்தானா? ஆமாய்யா, அவரை வழியில பார்த்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஆனா அவரு உங்க மேல இருக்கிற கோபத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரியா. ஏயா, அவன் எதுக்கு இங்க வந்தான்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஏதோ முக்கியமான வேலையா வந்தேன்னு சொன்னாரியா. ஆனா என்ன ஏதுன்னு விவரம் சொல்லலையா. அவன் இங்க எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும் கணேசா. வித்யாவை பார்க்கத்தான் வந்திருப்பான். ஓ, அந்த புள்ளைய அவன் வீட்டு மருமகளாக்குறதுக்கு பேசுறதுக்காக வந்திருப்பான். இன்னைக்கு அவன் ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா அத பாக்குற நிலைமையில என் மக இல்லையே கணேசா. ஐயா, அழாதீங்கய்யா. ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த ஊருக்கு வந்தவன பணத்துக்காக ஒருத்த அவனை படுக்கைய ஆக்கிட்டான்ல. அவனை நான் நேர்ல பார்க்கணும் கணேசா. அவனை நான் சும்மா விட மாட்டேன். வா, போய் பாப்போம். வாயா. வாங்க. எங்க தாத்தா போறீங்க? ஆ, ஒரு முக்கியமான வேலை தான், வந்துடுறேன். எங்கன்னு சொல்ல மாட்டியலா? அண்ணே, ஆ? நீங்க சொல்லுங்கண்ணே. தாத்தா எங்க போறாரு? இல்லம்மா, அது அது வந்து தோப்பு வீட்டுல ஒரு வேலை, அதாம்மா. அங்க போறதுக்கு ஏன் சாப்பிடாம போகணும்? என்கிட்ட ஏன் தாத்தா போய் சொல்றீங்க? நான் மதுரை சப்ஜெயிலுக்கு போறேன் தா. அங்க எதுக்கு தாத்தா? என் மகனை கொல்ல பார்த்தவன் அங்கதான் இருக்கான். அவனை பார்க்க போறேன். அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அந்த கொலைகாரன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் தா. ஒரு தகப்பனோட வலி என்னன்னு அவனுக்கு நான் புரிய வைக்கணும். நீங்க அவரை பார்க்க வேணாம் தாத்தா. ஏத்தா? அவரு செஞ்ச தப்புக்கு கோர்ட் தண்டனை கொடுக்கும். அதை தாண்டி நீங்க என்ன செய்ய போறீங்க? சட்டம் கொடுக்காத தண்டனைய நான் அவனுக்கு கொடுக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். இல்ல தாத்தா, ஏற்கனவே அவரு பல வருஷம் கஷ்டப்பட்டாரு தாத்தா. வேணாம் தாத்தா, அவர் விட்டுருங்க. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணுல தாத்தா.
அவரு கொஞ்சம் மூர்க்கமான ஆளு. அவரால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அந்த பயத்துல தான் சொல்றேன். போக வேணாம் தாத்தா. அவன் ஆளு பேர் கூட தெரியாதுன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆ? உனக்கு எப்படிமா அவனை தெரியும்? உங்க மகனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற அதே கோபத்தோட நானும் அவரை ஜெயிலுக்கு போய் பார்த்தேன் தாத்தா. ஆ? அதை வச்சு சொல்றேன். ஒரு திருட்டு பயலுக்கு பயந்துகிட்டு என்னை வீட்டுல இருக்க சொல்றியா? முடியாதுதா. அந்த திருட்டு கொலைகாரனை பார்த்து பேசாம விட மாட்டேன். தாத்தா போதும், அவரை இன்னொரு தடவை திருடன்னு சொல்லாதீயா. ஒரு திருடன்னு சொல்றதுக்கு நீ ஏன் கோவப்படுற? அவரு திருடன் இல்ல தாத்தா, ஒரு அப்பாவே. குடும்பம் குழந்தைண்டு நல்ல வாழ்ந்த மனுஷன். அவரு போதாத காலம் இப்படி இருக்காரு. அவரு வேணும்னு இதை செய்யல, தெரியாம நடந்துருச்சு. எனக்காக அவரை மன்னிச்சு விட்டுருங்க. ஆஸ்பத்திரியில இருக்கிறது என் மகன் மட்டும் இல்லத்தா, உன் மாமன். உன்னால எப்படி அவனை மன்னிக்க முடியுது? நான் அவரை மன்னிச்சுதான் தாத்தா ஆகணும். ஏன்னா அவரு என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க தாத்தா. நீங்க ஜெயிலுக்கு போக வேணாம், அவரை பார்க்க வேணாம், விட்டுருங்க. அவன் யாரா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். கணேசா, வாய போலாம். தாத்தா என்ன பண்ற? என்னமா இது? எந்திரி. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க தாத்தா. நீங்க அங்க போக வேணாம். எந்திரிமா, எந்திரி. எந்திரி முதல்ல, எந்திரி. யாரோ ஒரு கொலைகாரனுக்காக நீ ஏமா என் கால விழற? அவரு யாரோ ஒரு ஆள் இல்ல தாத்தா, என் அப்பாத. எங்க அப்பா மாணிக்கந்த உங்க பையனுடைய நிலைமைக்கு காரணம். மாணிக்கமா? உன் அப்பா மாணிக்கமா? ஆமா தாத்தா. உங்க பையன் மேல இருந்த பழைய கோபத்துல அவர் இப்படி பண்ணிட்டாரு. அவரை மன்னிச்சிருங்க தாத்தா. இத்தனை வருஷமா எங்களால பிரிஞ்சு கஷ்டப்பட்டாரு. திரும்பி வந்தா அவருக்கு தண்டனை கொடுக்க வேணாம் தாத்தா. மாணிக்கத்துக்கு தண்டனை கொடுக்க எனக்கு என்னமா தகுதி இருக்கு? அவன் என் புள்ளைய கொன்னு போட்டிருந்தாலும் கேட்கிற அருகதை எனக்கு இல்லத்தா. அவன் என் மகனை மட்டும் இல்ல, என்ன கொன்னாலும் அதுல தப்பு இல்லத்தா. வாத்தா, வா. அவன் யாரு என்னன்னு தெரியாம ஆவேசத்துல அவன் குடும்பத்துக்கே சாப விட்டுட்ட. மன்னிச்சிருந்தா. நான் போய் மாணிக்கத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். தாத்தா வேணாம், அவருக்கு இன்னும் உங்க மேல இருக்கிற கோபம் குறையல. இந்த கட்ட மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான். என்னை தடுக்காத, நான் போயிட்டு வந்துடுறதா. சரியா? வாய கணேசா. சரிங்க, போங்க. ஐயா வாங்க ஐயா. மாணிக்கம், நான் சூரிய பிரகாசம் வந்திருக்க ஐயா. சாகறதுக்குள்ள
ஒரு தடவையாவது உன்னைய பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தையா. என்னைய மன்னிச்சிரியா. யோ, மன்னிக்கிற அளவுக்கு சாதாரண தப்பாயா நீ பண்ண? அப்போ நம்ம அவனும் சேர்ந்து என் குடும்பத்தையே அழிச்சிட்டு என்ன தைரியத்திலையா என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்க? நான் செஞ்சது தப்புதான், மன்னிக்க முடியாத குத்தம்தான். அதுக்கு பரிகாரமாத்தான் வித்யாவை. நிறுத்தியா? யோ, என் பொண்ணு பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லையா? இனிமேல் நீ என் பொண்ணை பத்தி பேசுன, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மரியாதை அங்க இருந்து போயிடு. ஐயா மாணிக்கம், நீ பார்த்த பழைய சூரிய பிரகாசமா நான் இப்ப இல்லையா. கங்கையில மூழ்கி பாவத்தை கழிச்ச மாதிரி உன் பொண்ணோட அன்பால இந்த பாவி நல்லவன் ஆயிட்டையா. என்னைய புரிஞ்சுக்கையா. மரியாதையா என் பொண்ணை விட்டு விலகிடு. உன் குடும்பத்துல யாரோட நிழலும் என் பொண்ணு மேல படவே கூடாது. அதையும் மீறி நீ என் பொண்ணு கிட்ட நெருங்குன, உன்னை கொலை பண்ணிட்டு நான் நிரந்தரமா ஜெயிலே இருப்பேன். மாணிக்கம், வித்யா என் பேத்தியா. ஏய், ஒரு தடவை சொன்னா ஒழுங்கா புரியாத உனக்கு? ஒண்ணு என் பொண்ணை விட்டு மரியாதையா போயிடு. அவளுக்கு எதுவும் நல்லது பண்ண வேணாம். நீ கையடியா? ஏண்டா இவரு பையனை அடிச்சு ஏற்கனவே படுக்க வச்சிருக்க, இப்ப இவரையும் கொல்ல பாக்குறியா? உன்ன ஐயா, இவன் ஒரு அப்பாவி, இவனை விட்டுருங்க. இவன் மேல எந்த தப்பும் இல்ல. ஐயா, நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே ஐயா. கணேசா, வாயா. பார்வதி, என்னைய மன்னிச்சிருத்தா. என் மகன் மேல இருந்த பாசத்துல அவன் என்னை விட்டு போறதுக்கு நீங்க உதவி செய்றீங்கன்னு உங்க மேல நான் கோபப்பட்டுட்டேன். உன் உசுறு போறதுக்கு கூட நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்கான தண்டனைய நான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு இத்தனை வருஷமா ஒரு அனாதையாத்தமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என்னைய பழி வாங்க வேண்டிய உன் பொண்ணு வித்யா எனக்கு ஆறுதலா இருந்து என் மேல அளவில்லாத பாசத்தை வச்சிருக்கா. அந்த புள்ள என் மேல பாசமா இருக்கும் போதெல்லாம் இந்த புள்ள குடும்பத்துக்கா நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேன்னு கூனி குறுகி நின்றுக்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்தம்மா. ஆனா காலம் நான் செஞ்ச பாவத்தை தீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. நான் உன் மக வித்யாவை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் தான். வித்யாவும் என் பேரனை விரும்பினாத்தா. அவ ஆசைய நிறைவேற்ற முடியாம போயிருமோன்னு தடுமாறிக்கிட்டு இருந்த. நல்ல வேலையா நானே அவங்கள சேர்த்து வச்சுட்டேன். இப்ப 2 பேரும் சூழ்நிலையால பிரிஞ்சிருக்காங்க. அது நிரந்தரம் இல்ல. வித்யாவை என் மகன் வீட்டுல வாழ வைக்காம என் உசுறு போகாததா. இது நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம்.